நார்சிஸ்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த அமெரிக்கன்ஸ் தான், அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் தான். உலக மூலையில் எந்த நாட்டில் எங்கே கலவரம் எங்கே போர் வரணும்னு தீர்மானிக்கிறது, தூண்டி விடுறது, நடத்துறது, வெப்பன் சப்ளை பண்ணுறதுலேருந்து அதை தீர்த்து வைக்கிற வரைக்கும் தன்னோட இன்வால்மெண்ட் இருக்கணும், தன்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கணும்னு நினச்சி அந்த போர் நிறுத்தத்துக்கு கூட தன்னோட பேர் தான் வரணும், நான் தான் அந்த போரை நிறுத்தி வச்சேன்ட்டு ஒரு எல்லாத்தையும் A to Z நான் தான் கண்ட்ரோல் பண்ணேன்னு ஒரு பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் ஒரு மனநோயின் உச்சக்கட்டம். அதை தான் இப்போ இந்த டொனால்ட் ட்ரம்ப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆப்ரேஷன் சிந்தூர் இந்தியாவில் நடந்தப்போ அந்த போர் முடிவுலையும் இந்த போரை நாங்கள் தான் நிறுத்தினோம், நான் தான் ஃபோன் பண்ணி பிரதமர் மோடி கிட்ட போரை நிறுத்துங்க அப்படின்னு சொன்னேன், அதனால தான் அவங்க போர் நிறுத்தினாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பீத்திக்கிட்டு இருந்தான் இந்த டொனால்ட் ட்ரம்ப். அதுக்கப்புறம் பிரதமர் மோடி என்ன சொன்னார்னா, இது இரு நாடுகள் எடுத்த முடிவு, இதுக்கும் அமெரிக்கன்ஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, போயிருங்க அப்படின்னு சொன்னதால் அதுக்கப்புறமா இவர் சொன்னதை இல்லை அது அந்த நாட்டு தலைவர்கள் எடுத்த முடிவு தான், இதில் என்னோட இன்வால்மெண்ட் இல்லை அப்படின்னு ஒத்துக்கிட்டான். இன்றைக்கி அதே மாதிரி தான் ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்டில் அவங்க போர் நிறுத்தத்தை இவர் தூண்டி விட்டாராமா. இவர் போர் நிறுத்த கொண்டு வாங்கன்னு சொன்னதுனால கேட்டுக்கிட்டதால் அந்த ரெண்டு தலைவர்களும் கேட்டுக்கிட்டதெல்லாம் இல்லை, ஆர்டர் போட்டாராமா. இவர் கேட்டுக்கிட்டதால் ரெண்டு நாட்டு தலைவர்களும் போர் நிறுத்தத்தை ஒத்துக்கிட்டு போர் நிறுத்தினாங்களாமா. இந்த பஞ்சாயத்து நாட்டாம வேலையை இவன் இன்னும் எத்தனை செஞ்சுரிக்கு பண்ணிக்கிட்டு இருப்பான், எத்தனை வருஷத்துக்கு இவன் நடத்துவான், எத்தனை நாடு வளர்ந்த நாடாக மாறிக்கிட்டு வந்தாலும் இவனோட நாட்டாமத்தன்மை மாற போகிறது கிடையாது. நம்ம உள்நாட்டிலேயே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான துரோகிங்களை வச்சுருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நாட்டாமல் பண்ணிகிட்ருக்கு இந்த அமெரிக்காவை இன்னும் 50-100 வருஷம் ஆனாலும் அசைக்கவே முடியாது. ஒவ்வொரு நாடும் ஒற்றுமையாக இருக்கணும், அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்ஸ் ஒற்றுமையாக இருக்கணும், அந்தந்த மாநிலத்தில் உள்ளே இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து மக்கள்லேருந்து மதம் ஜாதி இனம் எல்லாம் கடந்து எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு நாடும் தலை நிமிர்ந்து நிற்க முடியும், வாழ முடியும். இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணி நாட்டாமல் பண்ணி அடுத்த நாட்டோட இயற்கை வளங்களை சுரண்டி அடுத்த நாட்டோட மக்கள் உழைப்பை சுரண்டி தன்னோட நாட்டோட பலத்தை மட்டும் அதிகப்படுத்தி வெப்பன் வியாபாரம், ஆயுத வியாபாரம், எல்லா வியாபாரமும் பண்ணுறது, அப்புறம் மருத்துவ வியாபாரம் பண்ணுறது. இன்றைக்கி ஐடி ஃபீல்டு, BPO ஃபீல்டு எல்லாத்தையுமே அடுத்த நாட்டுக்காரன் ராப்பாகலாம் முழிச்சு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கொடுக்குறான். இவன் டாமினேட் பண்ணிகிட்ருக்கான். அமெரிக்கன் டாலர்ஸ் என்றைக்கு டாமினேஷன் குறையுதோ, அடுத்த வளர்கிற கண்ட்ரிஸோட மணி ருப்பி கரன்சி எல்லாம் என்றைக்கு மேலே எல்லா நாட்டுக்கும் ஒரே கரன்சி வருதோ அப்போ தான் இவனோட நாட்டாமைத்தன்மை குறையும், நிற்கும், ஸ்டாப் ஆகும். ட்ரம்ப்பு ஸ்டாப் பண்ணிடு உன்னோட நாட்டாமத்தனத்தை. சூப்பு போட்டு உனக்கே ஊற்றி விட்டுருவேன், மரியாதையா இருந்து கேட்கலாம். எப்படியும் ஒரு நாடு இன்னொரு நாட்டை சார்ந்து தான் இருக்கும். இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கிற மாதிரி ஈரானுக்கு பின்னாடியும் ரஷ்யா, சைனா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் இருக்குது. இது உலக அரசியல், இதெல்லாம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா அப்படி. ஒரு நாட்டுக்கு பின்னாடி இன்னொரு நாடு இருக்குதுன்னா அந்த நாட்டால் இந்த நாட்டுக்கு வளர்ச்சி தான் வரணும், வார் வரக்கூடாது. இவனுக்கு பின்னாடி அவன் நின்றுக்கிட்டு அந்த பின்னாடி நிற்கிறவன் சண்டை போடுறதுக்கு அவனுக்கு டைரெக்டாக போய் தனியாக சண்டை போடலாம். முன்னாடி அப்பாவியாக இன்னும் 2 நாட்டை சின்ன நாட்டை வச்சுக்கிட்டு அவனுங்கிட்ட இருக்கிற வளத்தை சூறையாடுறதுக்காக இவனுங்க முன்னாடி நிற்க வச்சுட்டு அவனுங்க பேரில் இவனுங்க 2 பேர் அடிச்சுக்கிறதுக்கு எதுக்கு ஒரு நாடு இன்னொரு நாடை சார்ந்து இருக்கணும்? அதுக்கு ஒவ்வொரு நாடும் தனியாக இண்டிபெண்ட்டாக அவங்கவுங்களோட ரிசோர்ஸஸ், அவங்கவுங்களோட வளங்களை அவங்கவுங்களே எடுத்து அவங்கவுங்க மக்களுக்கே செலவு பண்ணிக்கிறது தான் நல்லது. அப்படி தான் துபாய், குவைத்து, பஹ்ரைனு அந்த மாதிரி ஒரு சில நாடெல்லாம் பெரும் பணக்கார நாடுகளாக இருக்குது. இங்கே இருந்த சேலத்தில் இருக்கிற மேக்னசைட், பாக்சைட் அப்படிங்கிற கனிம வளங்கள்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே 150 ரூபா ஒரு கிலோவுக்கு ஏற்றுமதி பண்ணதா, அதுவும் வடநாட்டுக்கு உள்நாட்டுக்குள்ளேயே திருட்டு. சரி, அது திருட்டோ இல்லை மாநிலங்களுக்குள்ளே இருக்கிற உரிமையா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. அப்படி ஒரு வீடியோ பழனி பாபா அவர் பேசின வீடியோ இப்போ கொஞ்சம் வைரல் ஆகிட்டுருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருக்கிற வளங்கள், ரிசோர்ஸஸ் அந்தந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கே பயன்படுத்தினது தான் நல்லது. ஒரு இடத்துல இருக்கிற ரிசோர்ஸை தூக்கிட்டு போய் அடுத்த ஸ்டேட்டுக்கு யூஸ் பண்ணுறது, தென்னாட்டிலேருந்து வடநாட்டுக்கு போய் தூக்கிட்டு போயிட்டு அவன் பணக்காரனா கோடீஸ்வரனா வருது. அதே மாதிரி ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வளங்களை கடத்தி அந்த நாடு மட்டும் செழிப்பாக இருக்கிறது, எந்த நாட்டிலேருந்து வளங்கள் எடுத்தாங்களோ அந்த நாட்டை பிச்சைக்கார நாட்டாகிறது. எதுக்கு? ஈரானில் எண்ணெய் வளம் இருக்குது அப்படின்னா அது அவனுக்கே தான். அந்த வளத்துக்கு ஆசைப்பட்டு அமெரிக்காக்காரன் உள்ளே வரான். அமெரிக்கா உள்ளே வரதால அமெரிக்கா அடிக்கிறான், ரஷ்யா உள்ளே வரான். இவனுக்கு 2 பேர் அடிச்சுக்கிறதுக்கு இஸ்ரேல் மக்களும் ஈரான் மக்களும் சாகணுமா? பஞ்சாயத்து அமெரிக்காவில் தான் இவ்வளோ பிரச்சனையும். ஓகே, நீங்கள் கேட்கலாம், இப்போ துபாயில் இருக்கிற எண்ணெய் வளம், ஈரானில் இருக்கிற எண்ணெய் வளத்தை அந்தந்த மக்களே பயன்படுத்த முடியுமா? இது உலக நாடுகள்லாம் ஏற்றுமதி பண்ணாதானே அந்தந்த நாட்டுக்கு வருமானம் வரும், அவங்க மக்கள் பயன்படுத்துவாங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே. அப்படின்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி தென்னாடு சேலத்தில் இருந்து
பாக்சைட்டு, இந்த மாதிரி மெக்னைட்டு, இந்த மாதிரி கனிம வளங்கள்லாம் வடநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. அதில் வந்து நம்ம மக்களுக்கு, நம்ம ஸ்டேட்டுக்கு வந்த வருமானம் எவ்வளோ தெரியுமா? 40% தான். 60% அந்த டாட்டா, அந்த மேத்தா, அந்த மாதிரி ஒரு டால்மியா, அந்த மாதிரி ஒரு 4 குரூப் இருக்குது. இங்கே டால்மியா காலனி அப்படிங்கிற ஒரு ஏரியாவே உருவாகிருக்கு இங்கே சேலத்தில். 40% மட்டும்தான் இந்த ஸ்டேட்டுக்கு, 60% அவங்களுக்கு. அப்படிங்கிறது என்ன கணக்கு, என்ன நியாயம்? நீ எடுத்துகிட்டு போ, கனிம வளங்களை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே இருக்கிற கனிம வளம் எடுத்துகிட்டு போய் ஜப்பான் வரைக்கும் யூஸ் பண்ணுறான். ஜப்பானில் சில விஷயங்களுக்கு சேலத்துலேருந்து ஏற்றுமதி ஆகிற கனிம வளங்களை தான் யூஸ் பண்ணுறான். இந்த கனிம வளங்கள் இல்லைனா அவனுக்கு சில வேலைகளே ஆகாதுங்கிறாங்க. அப்போ அவங்ககிட்டருந்து நீ வந்து வாங்குறல்ல அமௌண்ட்டு, நீ விற்கிறல்ல, நீ பண்ணுற வியாபாரத்துக்கு 60%. கனிம வளம் சேலத்தோடது, தமிழ்நாட்டோடது. கனிம வளத்தோட உரிமையாளர்களுக்கு சதவீதம் அதிகமாக இருக்கணுமா, இல்லை வாங்கி கொடுக்குற வியாபாரிக்கு அதிகமாக இருக்கணுமா? சரி, ஓகே, இதை கண் முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு வியாபாரம் நம்ம கனிம வளத்தை எடுத்து அடுத்த நாட்டுக்கு விற்று வியாபாரம் பண்ணிகிட்ருக்கான். இதை வந்து தனி நபர் வந்து ஏன் அலோவ் பண்ணுறாங்க? இதை கவர்மெண்ட்டே எடுத்து பண்ணால் என்ன? கவர்மெண்ட்டே பண்ணியிருந்தால் அந்த வருமானத்தை அப்படியே எடுத்து அந்த மாநிலத்துக்கு உண்டான நிதி பற்றாக்குறையை நம்ம சரி பண்ணியிருக்கலாம். சாராயம் விற்று அதில் நலத்திட்ட உதவிகளை செய்கிறது, அந்த காசுலேருந்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் வழங்குறது, இதெல்லாம் நமக்கு தேவையே இருக்காது. எத்தனையோ டிபார்ட்மெண்ட்டில், டீச்சிங் டிபார்ட்மெண்ட்டில், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், லெக்சர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பென்ஷன் ஸ்கீமே இல்லை அப்படின்னு இன்னமும் போராட்டம் நடந்துகிட்ருக்கு. பென்ஷன் கொடுக்க காசு இல்லாமல் அவங்க பென்ஷனோட ஏஜை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு நமக்கு நிதி பற்றாக்குறை இருக்குது. நிறைய அரசு பள்ளிகளுக்கு வந்து நிதி பத்தாமல், ஒரு நல்ல வசதி இல்லாமல், ஒரு நல்ல குடித்தண்ணி இல்லாமல், நல்ல கழிப்பறை வசதி இல்லாமல் எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூலு கிராமத்து பக்கம்லாம் இடிஞ்சு விழுற நிலமையில இன்னமும் இருக்குது. இங்கே இருக்கிற கனிம வளத்தை தூக்கிட்டு போய் இன்னொரு நாட்டுக்கு விற்று அவன் காசு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ கவர்மெண்ட்டோட வேலை தான் என்ன எனக்கு புரியல. வியாபாரத்தை கவர்மெண்ட் வந்து சாராய வியாபாரத்தை மட்டும் பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி வந்து கனிம வளங்களை தூக்கி, அதாவது நான் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை சொல்லலை, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறேன். அது வந்து நானும் சொல்ல, பழனி பாபா தான் சொன்ன வீடியோ வந்து வைரலாக போயிட்டுருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கனிம வளம் வந்து 40% மட்டும் ஸ்டேட்டுக்கு கொடுத்து 60% லாபத்தில் அங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னதை வச்சு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த கவர்மெண்ட்டே அந்த கனிம வளத்தை ஏற்றுமதி பண்ணி அதில் இருக்கிற காசை எடுத்து நம்ம நலத்திட்ட உதவிக்கு யூஸ் பண்ணியிருந்தா இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார சக்தியாக இருந்திருக்கும். இப்போ இருக்கிறத விட 100-150 மடங்கு 200 மடங்கு அதிக பொருளாதார சக்தியாக இருந்திருக்கும். ஆனால் அது செய்யலை.